அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி எப்படி செய்யறதுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேஷன் தான். அன்றைக்கி நைட்டே நீங்கள் சிக்கனை வந்து தயிர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கறி மசாலா, உப்பு, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அண்ட் மீன்வாயில் வெங்காயத்தெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தையும் உரிச்சு நைட்டே வச்சுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுடலாம். ஒரு 2 சுண்டு அரிசியை அரை வேக்காடு இல்லாட்டி 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை வடிச்சிருங்க. அந்த ரைஸை, பாஸ்மதி ரைஸை அதில் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ ரைஸை வடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயத்தை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் போகிற அளவுக்கு அதை வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கை கொத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல. பச்சை மிளகா சேர்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா காரமாக இருக்குங்கிறதுனால நான் சேர்க்கல. ஸோ நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி வச்சா இன்னும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே அரைச்சிருவேன் நான். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துட்டு அந்த மேரினேட் பண்ண சிக்கன் மசாலாவை இதில் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் வந்து சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ், 3/4 வேக்காடு வெந்த ரைஸ், அதை வந்து நம்ம கிரேவி மேலே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே நெய் சேர்க்கல. நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போட்டு 25 மினிட்ஸ். நெய் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், செம்ம ஃப்ளேவராக இருக்கும். பட் ஆனால் நான் வந்து டெய்லி வெரைட்டி ரைஸுக்கு எப்படியும் 1 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். ஸோ அதனால் பிரியாணியில் எப்படியும் நார்மலாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நெய் ஆட் பண்ணல, நெய் அவாய்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பிரியாணி 25 மினிட்ஸ் கழிச்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு லேயர் பாருங்கள், எப்படி மசாலா லேயர் உள்ள எப்படி செம்மையாக இருக்குன்னு. ஸோ தண்ணி எல்லாம் வற்றி நல்லா மசாலா வந்து ஒட்டிடுச்சு ரைஸோட. சரி, நீங்கள் ஃபுல்லாக கிண்டுனாலும் கிண்டிக்கலாம். நான் வந்து பாதி இடத்த மட்டும் தான் கிண்டுறேன். ஏன்னா வந்து என்னோடய பையனோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போது நான் வந்து ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒயிட் கொஞ்சம் கிரேவின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி வச்சா இன்னும் வசதியாக இருக்கும். அதனால நான் வந்து பாதி மட்டும் தான் கிண்டி இருக்கேன். ஏன்னா என்னோடய பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஸ்பைசியோட சரி வராது, சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டாக ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் பீசஸ் அவருக்கு வைக்கல. ஸோ சிக்கன் பீசஸ் வைக்காமல் வெறும் ரைஸ் மட்டும், பிரியாணி ரைஸ் மட்டும் வச்சுட்டு மேலே வந்து சிப்ஸ் வச்சு அனுப்பியிருக்கேன். சிக்கன் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஊட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதனால் வச்சுருக்கேன். மீன்வாயில் என்னோட ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் மட்டும் தான் நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வச்சேன். ஏன்னா சிக்கன் வச்சா ஆல்மோஸ்ட் 3/4 இடம் சிக்கன்லேயே போயிடும். ஸோ அதனால் பாக்ஸ் ஃபுல்லாக ரைஸை ஃபில் பண்ணிவிட்டு பிரியாணி ரைஸை அதுக்கப்புறம் அதை வந்து கவர் பண்ணிவிட்டு இன்னொரு தனியாக ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ் எல்லாம் வச்சு நான் உங்களுக்கு வந்து வச்சுட்டேன். ஸோ 2 பேரோட லஞ்ச் பாக்ஸுமே பேக் பண்ணியாச்சு. ஸோ ஈஸி அண்ட் குயிக்காக காலையிலே நம்ம வந்து இந்த பிரியாணியை செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி மேரினேஷன் மட்டும் தான் பண்ணணும். அண்ட் டேஸ்ட்டுமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.